நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ப்ரோமோவில் மேக்ஸிமம் சாங்ஸாக தாங்க இருந்துச்சு. அதனால் நான் வந்து ப்ரோமோவை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரத்தனத்துக்கு வந்து உடம்பு சரியில்லைல, அவரை வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து அங்கிட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு வராங்க. இங்கிட்டு வந்து ஆதி, பாரதி, தமிழ் 3 பேர் நடந்து வராங்கல்ல. நம்ம ரத்தினத்தை பார்த்தோன்னே பாரதி வந்து மாமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ரத்தினத்துக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, முக்கியமான உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போல். அவருக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே வந்து எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என் பையன் வேறு இப்படி இருக்கான், அவனுக்கு கல்யாணம் முடியுமோ முடியாதோ தெரியலை, எனக்கு அதை பார்க்குற சக்தி இல்லை, நான் வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து மாமா ஆப்ரேஷன் பண்ணுங்க மாமா, அதெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க. உடனே நான் ஆப்ரேஷன் பண்ணேன்னா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் கேட்காரு. என்ன மாமா பண்ணணும், என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, அவர் கையை நீட்டிட்டு என் பையன் துறை இருக்கான்ல, அவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போயே உடனடியாக நீ சத்தியம் பண்ணு, நான் வந்து உடனே ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு ஆப்ரேஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம பாரதி வந்து ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் ஆதியெல்லாம் இருக்கார்ல, ஆதி வந்து அங்கிட்டு திரும்பி நின்றுக்கிட்டார். அதை பார்க்க முடியாமல் கவலைப்பட்டு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. பாரதி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நம்ம ஆதிக்கிட்ட வந்து நான் அவங்க கூட வந்துடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் அவங்க கூட வந்து வாழ வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தா இங்கே வந்து இவர் முடியாமல் கிடக்கார் ரத்னம். அவர் வந்து சத்தியம் பண்ண கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களால என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலை. கடைசியில் பார்த்தா சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க அழுதுகிட்டேவும். பேக்ரவுண்டில் வந்து நம்ம டேவிட் படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குல்ல, மௌனமான அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இவங்க சத்தியம் பண்ணோடனே ஆதி இதயத்தில் கை வச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுகிற மாதிரி காட்டிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவை வந்து முடிச்சிடுறாங்க.